வணக்கம். 12 பாவகங்கள் சீரீஸ்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் பாவகம். வழக்கம் போல உங்க லக்னத்தை தொட்டு எண்ணினீங்கன்னா 6ஆவதா வரக்கூடிய கட்டம் அல்லது ராசி அல்லது வீடு உங்க 6ஆம் பாவகம். உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு கன்னி 6ஆம் பாவகமா வரும். இது கடன் நோய் எதிரி ஸ்தானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ஒரு உபஜய ஸ்தானம். உபஜய ஸ்தானம்ன்றது காரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்ததாக இதை மறைவு ஸ்தானம் சொல்றோம். 3ஆம் பாவகம் கால் பங்கு மறைவு ஸ்தானம். அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 6ஆம் பாவகம் முழுமையான ஒரு மறைவு ஸ்தானம். 8 முழுமையான மறைவு ஸ்தானம் தான். 12 முக்கால் பாகம் மறைவு ஸ்தானம் சொல்றாங்க. 8 12 பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். அடுத்து இந்த மறைவு ஸ்தானங்கள் பொதுவாகவே அசுபர்கள் அமர்றதுக்கு ரொம்ப ஏற்ற இடமா இருக்கும். பொதுவாகவே இந்த 6ஆம் ஸ்தானத்துல சுபர்கள் அமர்றது அந்த அளவுக்கு ஒரு விரும்பத்தக்க விளைவுகளை தராது. இந்த 6ஆம் இடத்தின் முக்கியமான காரகங்கள்ல ஒண்ணு கடன். ராமாயணத்தை விளக்கி சொல்லும் பொழுது கடன் கொண்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹனுமன் ராமன் கிட்ட போய் ராவணனை பத்தி சொல்லும் பொழுது கடன் கொண்டா நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மானஸ்தன் கடனை வாங்கிட்டு அடைக்க முடியலன்னா எவ்வளவு பயந்து அரண்டு கலங்கி போய் நிற்பான் அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் அந்த சேயிங். ஸோ கடன் அப்படின்றது ரொம்ப மோசமானதுதான் இல்லை. ஸோ அந்த கடனை பற்றி சொல்லக்கூடிய வீடு இந்த 6ஆம் வீடு. ஒருத்தர் தன்னுடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு கடன் வாங்குவாரா, இல்லை சக்தியை மீறி கடனை வாங்கி மாட்டிக்குவாரா, இல்லை வாங்கின கடனை அடைக்க முடியுமா, எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியும், இந்த மாதிரி கடனை பற்றி சொல்லக்கூடியது இந்த 6ஆம் பாவகம். அடுத்ததாக நோய். நோய்னா எல்லாருக்குமே சின்னதாக காய்ச்சல் வர்றது தலைவலி வர்றது அப்படின்றது சாதாரணம் தான். ஆனா இந்த 6ஆம் பாவகம் நாள்பட்ட நோய், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய், இதை பத்தி சொல்லக்கூடியது. அது தீராதா தீருமா அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த 6ஆம் பாவத்துல நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த 6ஆம் பாவகம் வயிற்றை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்றதுனால அஜீரண கோளாறு போன்ற வயிறு சம்பந்தமான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத பத்தியும் சொல்லும். அடுத்து எதிரிகளை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம். போட்டி, பொறாமை, ஜாதகரனுடைய எதிரியின் பலம் என்ன, பலவீனம் என்ன, எதிரி ஜாதகர் வெல்வாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது. அதே போல ஏதாவது ஒரு வம்பு வழக்கு அப்படின்னு வருதுன்னா தீர்ப்பு ஜாதகருக்கு சாதகமா வருமா அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டம், விபத்து, சிக்கல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம இந்த 6ஆம் வீட்டுல இருந்து ரீட் பண்ணலாம். அதே போல ஒருத்தருடைய சோம்பேறித்தனம் அல்லது இயங்கும் திறன், இதை பத்தி சொல்லக்கூடியது. அந்த சோம்பேறித்தனத்தாலேயே ஜாதகர் வாய்ப்புகளை தவற விடுவாரா அப்படின்றத இந்த ஸ்தானத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜாதகருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத இந்த 6ஆம் இடத்தின் பலம் பலவீனம் வச்சு நம்ம கணக்கிட முடியும். ஜாதகரனுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த 6ஆம் இடம் தீதுபடாமல் இருக்க வேண்டியது மிக அவசியம். அதே போல லக்னம் லக்னாதிபதியை விட இந்த 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி வலுக்க கூடாது. ஏன்னா அது எதிரிக்கு பலம் சேர்க்கிற விதமா அமைஞ்சிரும். அடுத்து 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 6ஆம் இடத்தின் காரகங்களை வளர்த்து விட்டுருவாரு. அதனாலதான் அவர் சுபரா இருந்தாலும் சரி அசுபரா இருந்தாலும் சரி 6ஆம் அதிபதியாக வரும் பொழுது அவர் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த 6ஆம் இடம் பலவீனமாக இருக்கும் பொழுது ஜாதகர் கடுமையான உழைப்பின் மூலம் ஜீவனம் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. அடுத்து பாக்குறதுக்கு ஒண்ணு ரொம்ப ஒல்லியா இருப்பாரு, இல்ல அப்நார்மல் குண்டா இருப்பாரு. அதே போல இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இந்த மது, புகையிலை போன்ற தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஈஸியா ஈர்க்கப்படக்கூடியவரா இருப்பாரு. அதுல இருந்து மீளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எதனால அப்படின்னா மனக்கவலைகள் அதிகமாகி அந்த மாதிரியான அசுப பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடியவரா இருப்பாரு. 6ஆம் இடத்துக்கு 2 பக்கமும் அசுபர்கள் இருக்கக்கூடாது. அதை பாவகர்த்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் பாவர்கள் இல்லாம இருக்கணும். அது ரொம்ப அவசியம். இந்த 6ஆம் இடம் கொடுக்கக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா உத்தியோகம். ஒரு ரெகுலர் செக்யூர்டு ஜாப், 9 to 5 பார்க்கறது மாதிரி. முக்கியமா அரசு அடிமை, அதாவது அரசு வேலைகள் கிடைக்கிறது இந்த 6ஆம் இடத்தை வச்சு சொல்ல முடியும். அரசு வேலை கிடைக்கணும்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும்ல, அந்த போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய வலுவை தரக்கூடியது இந்த 6ஆம் இடம்.
இந்த 6ஆம் இடம் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, தீதுபடாமல் இருந்தது அப்படின்னா, பெரிய தனச்சேர்க்கை இருக்கும், நிறைய விவசாய நிலம் இருக்கும், ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்கள், பாசிவ் இன்கம் சொல்லுவாங்கல்ல, வாடகை வருமானம், இதெல்லாமே கிடைக்க பெறுவாரு. ஜாதகர் வந்து 60 வயதுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் சேர்த்துருவாரு. அது ஒரு வீடா இருக்கலாம், அது ஒரு இடமா இருக்கலாம், காரா இருக்கலாம், அவரோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அவர் சேர்த்து அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ன்றது அவருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்ல விதமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து நல்லபடியா ரிட்டையர்ட் ஆகி அந்த பென்ஷன் பணம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா 6ஆம் இடத்தினுடைய ஒத்துழைப்பு வேணும். அதே போல இவங்களுடைய இயங்கும் திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா கிராப் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே போல இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சரான பாடியா இருக்கும். நல்ல கட்டுடல், கட்டுமஸ்தான உடல், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வடிவான உடல்வாக கொடுக்கும். 6ஆம் வீடு நட்பு ராசியாகவோ சுபர் வீடாகவோ அமைந்து அதுல நட்பு கிரகங்கள் தீதுபடாமல், அதாவது நீசம், அஸ்தமனம் போன்றவை அடையாமல் அமரும் பொழுது ஜாதகரை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னுவாங்க. அதாவது இவர்கிட்ட யாராவது சண்டை போட வரான்னா அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் அர்த்தமே தவிர இவருக்கு வெற்றி அப்படின்றது உறுதின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து உபஜயஸ்தானம் சொல்லியாச்சு, காரிய வெற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம்னு சொல்லியாச்சு. அப்போ 6ஆம் இடம் நல்ல விதமா வலுத்திருக்குன்னும் போது வெற்றின்றது உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு ஜாதகருக்கு. அதே போல இவருக்கு நோய் வராது, கடன் இருக்காது, எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழ்வாரு அப்படின்னு பூர்வ பராசரியன் என்ற நூல் சொல்கிறது. அடுத்து தொழில்கள்னு பார்க்கும்போது ஒரு மனிதர் தொழில் செய்வாரா இல்ல உத்தியோகத்துக்கு போவாரா அப்படின்றத நம்ம இந்த 6ஆம் இடத்தை வச்சு உறுதி பண்ணலாம். இதுல 10ஆம் அதிபதி வந்து 6ல உட்கார்ந்துட்டாருன்னா கண்டிப்பா அவர் வந்து உத்தியோகத்துக்கு தான் போவாரு அப்படின்னு சொல்லணும். தொழில்கள்ல இந்த கெமிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸ், அரசு உத்தியோகம், எந்த ஒரு 9 to 5 ஜாபையும் சொல்லக்கூடியது இந்த 6ஆம் இடம். அதே போல தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 9வது ஸ்தானம். அந்த 9ஆம் ஸ்தானத்துக்கு ஜீவனஸ்தானம் வந்து இதுன்றதுனால ஜாதகரின் தந்தையினுடைய ஜீவனத்தை பத்தி சொல்லக்கூடியது இந்த 6ஆம் வீடு தான். அதே போல ஜாதகரின் சித்திங்களை பத்தி சொல்லும், அதாவது நம்ம ஜாதகருடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க தங்கச்சியை பத்தி சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தினுடைய காரகர்கள் வந்து சனி மற்றும் செவ்வாய். ஸோ நீங்க 6ஆம் இடத்தை வந்து ஆய்வு பண்ணும் பொழுது அந்த 6ஆம் இடம் எப்படி இருக்கு, அந்த அதிபதி எப்படி இருக்காரு, அதே போல 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு, 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு, 12ஆம் இடம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to my channel Astrology the Science of Light. Thank you so much for watching. நன்றி, வணக்கம்.